அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியில் வரக்கூடிய பூச்சி வகைகளையும் மற்றும் எப்படி அதை கட்டுப்படுத்தலான்ற முறைகளையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காய்ப்புழு. இந்த காய்ப்புழு குட்டியாக இருக்கும்போது இலைகளை சாப்பிடும். அதே பெரிய புழு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியில் ஒரு வட்ட வடிவில் ஓட்டை போட்டு உள்ள தலையை மட்டும் விட்டுட்டு சதப்பகுதியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தக்காளி மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போகாது. அடுத்து செர்பன்டைன் லீஃப் மைனர். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இலைகளுக்கு மேலே ஒரு பாம்பு மாதிரி வெள்ளை வடிவில் ஒரு சுரங்கம் ஏற்படுத்துறதுனால நம்மளுக்கு பச்சையும் பாதிக்கப்பட்டு ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. இதனால் நம்மளுக்கு மகசூலும் பாதிக்கப்படும். அடுத்து ஒயிட் ஃப்ளை. இந்த ஒயிட் ஃப்ளை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இலைக்கு மேலேயும் சரி இலைக்கு கீழேயும் சரி உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு சாரை உறிஞ்சிறதுனால இலைகள்லாம் மஞ்சள் ஆயிரும். இது ஒரு டிசீஸையும் காஸ் பண்ணுது. பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ லீஃப் கல் வைரஸ், அதாவது தக்காளி இலை சுருட்டு வைரஸை காஸ் பண்ணுது. இந்த இலைகள் எல்லாமே அடிவாக்கில் சுருண்டு போய் காணப்படும். அடுத்து த்ரிப்ஸு. இந்த இலைப்பேர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதுவும் இலைக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி உட்காந்துக்கிட்டு சாறு உறிஞ்சிறனால நம்மளுக்கு இலைகளுக்கு மேலே ஸ்ட்ரீக், அதாவது கோடு கோடாக காணப்படும். அதே மாதிரி இது என்ன டிசீஸை காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ், அதாவது தக்காளி புள்ளி வாடல் நோயை காஸ் பண்ணுது. அப்புறம் இலை தின்னும் புழு. இந்த புழுக்கள் எல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகளில் நரம்பு பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பகுதியும் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கையும் பாதிக்கப்படும், அதே மாதிரி மகசூலும் பாதிக்கப்படும். இத்தனை புழுக்களையும் பூச்சிகளையும் எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டி மூலமாக தான். இதில் 5 வகையான நுண்ணீர்கள் இருக்குது. இது இயற்கை பூச்சிக்கொல்லி. இது என்னென்ன நுண்ணீர்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டாரைசியம் அனிசோப்லி, பிபேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லக்கானி, வெட்டிசிலியம் லாமிடோஸ்போரியம், நிமோரியா ரிலே. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குறைஞ்சது 3 டோஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே, அடுத்து 2 வேறு சிகிச்சை கொடுக்கணும். நம்ம ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அடிக்கிறோம் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணியில் 2 அல்லது 3 நாட்கள் நன்கு ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டேங்குக்கு 1 லிட்டர் விதத்தில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும். அடுத்து 2 வார இடைவெளியில் 2 வேறு சிகிச்சை கொடுக்கணும். நீங்கள் ட்ரிப்பு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரிப்புலையுமே பயன்படுத்திக்கலாம். விவசாயிகள் நீங்கள் இதை பயன்படுத்தி நலனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.